2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் மிகுந்த பரபரப்பை ஏற்றியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 5 முனை போட்டி நிலவுகிறது. ஆளும் திமுக கூட்டணி, எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் ராமதாஸ், சசிகலா அணிகள் என பல்வேறு தரப்புகள் களமிறங்கியுள்ளன. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. திமுக கூட்டணிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் அந்த கூட்டணிகள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத நிலை தொடர்கிறது. பல கட்சிகள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கோரி வலியுறுத்தியதால் திமுக பல்வேறு சமரசங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளில் அதிவேகமாக செயல்பட்டு வருகிறார். தாமதமாக தொடங்கியிருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை விரிவாக முடித்து பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ளார். பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 17 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனுடன் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகின்றன என்பதையும் தெளிவாக அறிவித்திருப்பது அரசியல் ரீதியாக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை கட்டுக்குவாக வெளியிட்டு ஏற்கனவே 23 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பிரச்சாரத்திலும் இறங்கியுள்ளார். தேர்தல் பணிகளை கட்டமைப்புடன் முன்னெடுத்து வரும் அதிமுக தற்பொழுது ரேசில் முன்னிலையில் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் மதிப்பிடுகின்றன. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து அதன் தலைவர் சீமான் ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அதற்கு பிறகு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் நிலைமை குறித்து பார்க்கும் பொழுது கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கோருவது ஒரு சவாலாக மாறியுள்ளது. பல கட்சிகள் ஒரே தொகுதிகளை வெறுப்பு பட்டியலில் சேர்த்திருப்பதால் இறுதி முடிவுகள் எடுப்பதில் சிக்கல் நிலவுகிறது. மேலும் தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் அவகாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக முன்கூட்டியே தனது திட்டங்களை செயல்படுத்தி முன்னிலை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் வெளியாகும் வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி முடிவுகள் இந்த தேர்தலின் திசையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும்.